என்னடா இந்த குளிர்ல நம்ம ஊர்ல தான் இருக்கோமா? இல்ல ஊட்டி, கொடைக்கானல்ல இருக்கோமான்ற அளவுக்கு டவுட் வருது. எனக்கு மட்டும் தான் இப்படி இருக்கா? இல்ல உங்களுக்கும் இப்படி தான் தோணுதான்னு சொல்லுங்க. இந்த குளிர்லயே ஒரு குளியல போட்டு கெட் ரெடி வித் மீ போட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். ஆக்சுவலா இந்த சப்போட்டா மரத்துல இப்ப தான் கொஞ்சம் காயா இருக்கு. கொஞ்சம் பழுக்கட்டும் நம்ம ஆட்டைய போட்டுறலாம். போம்போது இன்னைக்கு தான் 3 நாள் கழிச்சு வெயில் வந்து எட்டி பாக்குது. விடுவோமா? வெயில்ல அப்படியே பொறுமையா அப்படியே நடந்து போயிட்டு இருந்தேன்னா, போற வழியில இந்த பட்டர்ஃப்ளைஸ் கூடலாம் அப்படியே கொஞ்சம் விளையாடிட்டு ஜாலியா இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்ப தான் ஞாபகம் வந்துச்சு, எங்கடா நம்ம சின்ராச காணோமே! காலு பின்னாடியே சுத்தி சுத்தி வருவானேன்னு தேடினா, சார் நல்லா மரத்துக்கடியில வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. சரி பாவம் புள்ள தூங்கட்டும், அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நான் அப்படியே போயிட்டேன். கொஞ்சம் எல்லாம் ஜஸ்ட் மிஸ்ட் இவன் தலை மேலேயே வந்து பனம்பழத்தை போட்டிருப்பான். நானும் எஸ்கேப் ஆயிட்டேன். இருடி இன்னொரு நாள் ஒன்று வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு போனேன். ஏன் லேட் ஆகும் தெரியுமா? இந்த மாதிரி தான் நான் ஊர் பொறிக்கிட்டே போகிறனால லேட் ஆகும். சரி போகும்போது ஹஸ்பண்டு கொஞ்சம் பூவெல்லாம் பிரித்து காலையிலே சர்ப்ரைஸ் பண்ணுமே சொல்லிட்டு கொடுத்தா, அவர் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருந்தார். என்னன்னா இந்த கூலிங் கிளாஸ் தான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன், வண்டியில் போகும்போது கண்ணில் டஸ்ட் படுதுன்னு சொல்லி அவர் எனக்கு சர்ப்ரைஸாக கொடுத்தாரு.